வணக்கம் மக்களை, வேதை புஷ்பா உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஆமா, இந்த சைக்கிளு நேற்று சாமான் வாங்கிட்டு வந்தேனே, சாமான் வாங்கிட்டு வந்தேன். பெயிண்ட் அடிச்சு போட்டுரும். சைக்கிளு துரு பிடிச்சிவிட்டு, மழையில் கிடந்து துரு பிடிச்சிவிட்டு சைக்கிளை பெயிண்ட் அடிச்சு போட்டுரும். நேற்று எல்லாம் சாமான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். சரி, இப்போ வந்து அதை பெயிண்ட் அடித்து போட்டுரும். சைக்கிளில் பெயிண்ட் அடித்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். வண்டி வீணாக போகாது, துரு பிடிக்காது. அதனால் பெயிண்ட் அடித்து போட்டுரும். இந்த வண்டியை துணி எடுத்தாந்து தொடச்சிவிட்டு தொடச்சிவிட்டு சரி, பெயிண்ட் சாமான் வாங்கிட்டு வந்தேன். அதை போய் நான் வீட்டில் இருக்க எடுத்துகிட்டு வந்தாரன். எடுத்தாந்து கட்டக்கடை இல்லை. பெயிண்ட் அடிக்கிறது ப்ரெஷ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் டின்னர். இது வந்து பெயிண்ட். இப்போ வந்து என்ன பாருங்க, பெயிண்ட்டு இதுலேயே வச்சு அடிக்க முடியாது. இப்போ வந்து இதிலே வச்சு அடிக்க முடியாது. அதனால் இது வந்து சின்ன டப்பாக எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து இந்த பார்த்திங்கன்னா, இதில் ஊற்றிடும். ஊற்றிக்கிட்டேன். நல்லா கலக்கிக்கிட்டு இப்போ வந்து இந்த டின்னரை ஊற்றிக்க வேண்டியது. இப்போ வந்து அந்த வந்து டின்னரை வந்து ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டேன். ஏன்னா பெயிண்ட் பத்தாது. இதெல்லாம் இப்போ நல்லா கலந்துக்கணும். அப்படிங்களா? பத்தலை. ஊற்றிக்கிட்டேன். இந்த பார்த்தீங்களா, டின்னர் ஊற்றிருக்கேன், பெயிண்ட் ஊற்றிருக்கேன். நல்லா ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா, இதை பாருங்க, இப்போ வந்து ப்ரெஷரெலாம் அடிக்க போகிறேன். பார்த்தீங்களா? இது மாதிரி நான் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வரேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் பாருங்கள். இது மாதிரி தான் வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். மழைக்கெல்லாம் வெளியில் கிடந்தா துரு பிடிக்காது. இந்த மாதிரி நம்மளுக்கு சைக்கிள் தேவை. நல்லா அடிச்சு
அடிச்சிட்டு வெறும் எடுக்கணும்னா சரி. இப்போ இந்த பக்கத்தை நான் அடிச்சுக்கிறேன், இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் அடிக்கணும். இது மாதிரி பெயிண்ட் அடித்து போட்டுட்டோம்னு வச்சுங்களேன். இந்த பாருங்க, இப்போ வந்து இது மாதிரி நைஸாக தொட்டு இப்படி அடிக்கணும். அப்படியே தடவிட்டு வரணும், இப்படி அடிக்கணும். நல்லா ஸ்ப்ரே பண்ண மாதிரி நல்லா வண்டி பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் பாருங்களேன் இந்த கலரு. இது வந்து கம்பெனி பெயிண்ட்டு. நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கலர் நல்லாவும் இருக்குது. இது மாதிரி நைஸாக தொட்டுக்கிட்டு அடித்து போட்டோம்னா வண்டி அப்படியே வண்டி சூப்பராக கிடக்கும். வண்டி துரு பிடிக்காது, போகாது. வண்டி பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்க. ஏன்னா சைக்கிள் நம்மளுக்கு எப்பயுமே தேவை. சைக்கிள் தான் நம்மளுக்கு அடிக்கணும் தான். வெடிமலைங்கிற ஒரு 1/2 நிமிஷம். ஏன் மேலே விழுந்துடும் சைக்கிள். பார்த்தீங்களா, இந்த வந்து பெயிண்ட் அடிச்சுட்டேன். இப்போ எப்படி வண்டி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை கொண்டு கொடுத்தோம்னா ரீபெயிண்ட் அடிக்கிறதுக்கு 1000 ரூபா கேட்பாங்க. இப்போ வந்து நான் வீட்டில் இந்த பாருங்க ஒரு டப்பா பெயிண்ட்டு டின்னர் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இந்த ஊற்றி கலந்து அதை அடிச்சிட்டேன் பாருங்கள். வண்டி இப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி வந்து நம்ம பழைய வண்டியெல்லாம் பெயிண்ட் அடித்து போட்டுக்கிட்டோம்னா வந்து வண்டி துரு பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் பெயிண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டேன் பாருங்கள், வண்டி எப்படி இருக்குன்னு.